வெல்கம் டு மை சேனல். இது வந்து மயில் மாணிக்கம் செடி. இது பாருங்கள், இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. நல்லா எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குது. அந்த க்ரீன் கலரு பேக்ரவுண்டில் நல்ல ரெட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு செடி வந்து விதை, இதில் நிறைய விதை வரும். பூ பூத்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய விதை வரும். பாருங்கள், விதை தான் காய், அந்த விதை வரக்கூடியது. அதுக்கு பிறகு இதில் விதை வந்து கருப்பு கலரில் இதை முத்தினா வரும். இது தானாகவே வெடித்து ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையும் பரவிடும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த விதையை எடுத்து ஒரு பாட்டில், நல்ல ஒரு பாட்டில் போட்டு, அதாவது நம்ம சாதாரண மண் கூட போடலாம். இதுக்கு சாதாரணமாக தோட்டத்து மண் எடுத்து போட்டு நம்ம வளர்த்தோம்னா கூட இது நல்லா வளர்ந்தக்கூடியது. இதுக்கு ரொம்ப பராமரிப்பெல்லாம் தேவையில்லை. தண்ணி நல்லா தண்ணி போகிற மாதிரி ஒரு பாட்டை எடுத்துக்கணும். தண்ணி வெளியேறுற மாதிரி அமைப்புள்ள ஒரு பாட்டை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு செம்மண் கலவையை போட்டு நம்ம ஒரு விதை, எத்தனை விதை வேணுமோ ஒரு 2-3 விதை கூட ஒரு தொட்டியில் போட்டுடலாம். போட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னா செடி முளைச்சிரும். முளைச்ச பிறகு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அது ஒரு அழகாக இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி அந்த அழகாக இருக்குது. இந்த செடியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம அதுக்கு ஒரு அது பற்றுக்கொடி, இது எதோ ஒன்று பற்றிக்கு தான் வளரும். ஸோ வந்து நம்ம ஏதாவது ஒரு குச்சிலே ஒரு மரத்தடியிலே வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா வளர்ந்துருது. நான் பாருங்கள், அந்த வேப்ப மரத்துக்கிட்ட விட்டுருக்குறேன், அது பாட்டுக்கு வருது நல்லா. இது எல்லா சீசன்லேயும் பூத்துக்கிட்டே இருக்கும். இது நல்லா மதியம் ஒரு 3 o'clock வரலும் கூட எப்படி அந்த இடத்துல சன்லைட் படுதோ அதை பொறுத்து அப்படியே இருக்கும். பூ அப்படியே இருக்கும். இது வந்து சீசனே கிடையாது. எல்லா சீசன்லேயும் எல்லா மண்ணுலேயும் நல்லா வளரக்கூடியது. நம்ம விதை போட்டுட்டோம்னாவே போதும், அது பாட்டுக்கு அது வளர்ந்து நல்லா பந்தல்லாம் போட்டோம்னா வீட்டுக்கு முன்னால் போட்டு வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா அந்த க்ரீன் அப்படியே கம்பளம் மாதிரி இருக்கும். அதில் அந்த பூ வந்து நல்லா ரெட்டாக. இது நான் வேலியில் விட்டுருக்குறேன், கொஞ்சம் மரத்துலேயும் போகுது. எங்கள் வீட்டை சுற்றி இருக்க ஃபென்ஸில் போகுது. இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது சின்ன பிள்ளைலாம் இதை வந்து மயில் மாணிக்கம்னு சொல்லுவோம். அது விவரம் தெரியாத காலத்தில் அப்புறம் தான் தெரியுது இது மயில் போன்று அந்த ஃபெதர்ஸ் மாதிரி அந்த இதெல்லாம் இருக்குது, இலைகள்லாம் இருக்குது. அந்த விதைகள் பூ வந்து ரெட் கலரில் மாணிக்கம் மாதிரி இருக்குது. அதனால் இது மயில் மாணிக்கம் அப்படின்னு அப்புறம் தான் நமக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு தான் இது தெரியுது. இதுலேயே ஒயிட் கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது. ஆனால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது இந்த ரெட்டு தான். இதில் பூ பூக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இது அப்படியே கிள்ளிட்டு மூக்கில் எல்லாம் ஒட்டிக்குவாங்க. பசங்கள்லாம் விளையாடுறப்ப மூக்குத்தி போட்டுக்கிட்ட மாதிரி, காதில் ஸ்டட்டு போட்டுக்கிட்ட மாதிரி இதை பண்ணிக்குவாங்க சின்ன வயசில். இது நல்லா ஒரு வளரக்கூடிய ஒரு செடி. இதுக்கு வந்து நம்ம நல்லா பந்தல் போட்டுட்டு, பந்தலுக்கு அடியில் பாட்டை தூக்கி வச்சு அதில் நல்லா கொஞ்சம் எருவெல்லாம் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. அதாவது கடலை புண்ணாக்கோ ஏதோ கொட்டமுத்து புண்ணாக்கு அந்த மாதிரி புண்ணாக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் யூரியா அந்த மாதிரி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இது அவ்வளோ அழகாக பூத்துரும். பந்தலே நிறைஞ்சிரும், அந்த அளவுக்கு இது பூக்கக்கூடிய உள்ள ஒரு செடி. இதுக்கும் சில மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு அது இன்னும் தெரியலை. உங்களுக்கு இந்த செடி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா வளர்த்து பாருங்கள். இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.